நிகர் இல்லாத தகப்பன். அவர் எப்படி தரமா பார்ப்பாரு, அவர் எப்படி தரமா பார்ப்பாரு, நம்மளை அப்படி உற்று கவனிச்சுட்டே இருப்பாரு. நான் சொன்ன கிரியைகளுக்கு பலன் உண்டு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை காத்து வந்தபடினால திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சரியா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன கிரியையா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நல்லா கையை தட்டுங்களா. திறந்த வாசல் பிள்ளைக்குதான், பிள்ளைக்குதான். சும்மா தனக்காக வாழ்றவங்களை பார்த்து அவர் சொல்லல. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நல்லா கையை தட்டி நம்ம கூட இருக்கிறவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. இந்த பூமியில கனமான பாத்திரமும் இருக்குது, கனவீனமான பாத்திரமும் இருக்குது. மண்ணானதர் நிறைய பாத்திரங்களை வீட்டுக்குள்ள வைக்கிறோன்னு அதுல சில பாத்திரங்கள் கனத்துக்குரியது, சிலது கனவீனத்துக்குரியது. அவர் பார்வையில கனமான பாத்திரம் யார் தெரியுமா? அவர் கையில அலங்காரமான ஒரு பாத்திரம் எது தெரியுமா? அது பரிசுத்தமாக்கப்பட்டது, அது எஜமானுக்கு உபயோகமானது, எந்த நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுதான் அது எஜமானுக்கு வேணும். ஹல்லேலூயா. சோம்பேறிகள் தேவையில்லை, தனக்காக வாழுகிறவர்கள் தேவையில்லை. நான் என் குடும்படி நிக்கிறவங்க கர்த்தருக்கு தேவையில்லை. எத்தனை வாக்குத்தத்தங்களை முன்னாடி வைத்தாலும் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பலன் நமக்கு தேவை. அவருக்கு பிடிச்சிட்டோம் நினைக்கலாம். சரியா? அவருக்கு பிடிச்சிட்டோம், நம்ம வாழ்க்கை அவரை கவர்ந்துட்டு நினைக்கலாம், நமக்காண்டி எதையும் செய்வார். இவர் விலையேற பெற்றவர். ரத்தத்தை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார், உயிரை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதான் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடா என்னத்தை கொடுப்பான்னு சொல்றாரு. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடா எதையும் கொடுக்க முடியாதுங்கிறத அறிஞ்சதுனாலதான் விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்தாரு. அவருடைய ரத்தத்துக்கு விலையே கிடையாது, அவ்வளவு பயங்கரமானவர். என்ன விலை கொடுத்து அவர் ரத்தத்தை வாங்க முடியாது, அதனாலதான் விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து உங்களை என்னைய மீட்டெடுத்தார். இவர் சாதாரணமானவர் இல்ல. ஒரு வார்த்தை சொல்லாரு, நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதனால தான் அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்றாரு, பிதாவை பார்த்து நாம் ஒன்றாக இருக்கிறதை போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்கள் கொடுத்தேன். அப்ப இதுல இருந்து என்ன தருது? தகப்பன் இருக்கிற இடத்துல பிள்ளை, பிள்ளை இருக்கிற இடத்துல தகப்பன். ஆமென். பிள்ளை இருக்கிற இடத்துல தகப்பன், தகப்பன் இருக்கிற இடத்துல பிள்ளை. பிரிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் அழகா சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உயர்வானாலும் தாழ்வானாலும், பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏன் உள்ள ஊறிட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசு இல்ல, கிறிஸ்துவுடைய வாழ்க்கை பரிசு. நீ கிறிஸ்தவனா? வீட்டுல கிறிஸ்தவ வீடு என்கிற ஒரு அடையாளம் வசனம் போட்டோன்னு வந்துட்டா அப்படின்னு அவர் பார்க்க மாட்டாரு. வசனம் போட்டவன கிறிஸ்தவ வீடு கிடையாது. பைபிளை கையில தூக்குறவன் எல்லாம் கிறிஸ்தவன் இல்ல, கிறிஸ்தவ இல்ல. வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு ஏற்ற என்ன சொல்லிட்டார்? எனக்கொப்பான சொரூபத்தை ஆகில். ஒருவேளை இயேசு என்கிற போட்டாவை வைக்காம வீட்டை நல்லா வச்சிருக்கலாம், அதனால கிறிஸ்தவ வீடு கிடையாது. கிறிஸ்துவுல இருக்கிறாரா? அதான் நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 பின்பகுதியில உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர்
அவர் இருக்காரா? அதான் முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ எப்படியே வாழ்ந்துக்க, கிறிஸ்தவ பேரை வாங்கிக்க, நீ நல்லா இருப்பா. எப்படி இருக்க முடியும்? கோடியை கொடுத்தாலும் அந்த வீடு நல்லா இருந்தா தான் உள்ள வாழ முடியும். அந்த வீடு இருக்கிற இடம் சாபத்தின் இடமா இருந்துச்சுன்னா, அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருந்துச்சுன்னா வாழ முடியாது. ஏசுல இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர், நிகரில்லாத தகப்பன். அல்லேலூயா. எத்தனை நல்லவர்னு ஒரு தகப்பன் ஒரு மகனுடைய காரியங்களை கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தேன். அப்படியே இந்த ஜப நிலைமையிலேயே அப்படியே தொட்டுச்சு. என்னை பார்த்து சொன்னாரு, இது நிழலாட்டம், நான் ஒரிஜினல்னாரு. இது நிழலாட்டம், நான் ஒரிஜினல் அப்படின்னாரு. ஏங்கி ஏங்கி அழுதேன். சொன்னேன், உங்களை துக்கப்படுத்தி வாழ விடாதுங்கப்பா. உங்களை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம், உங்களை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம். சாப்பிட்டாலும் இந்த மாம்சத்துக்காக சாப்பிட்ற வாழ்க்கை வேண்டாம். உடுத்தாலும் எதை செஞ்சாலும் இந்த இது சந்தோஷப்பட வேண்டாப்பா. உங்களை சந்தோஷப்படுத்த கிருபை தாங்க. இந்த மண்ணான வாழ்க்கைக்கு வாழ்க்கை வேண்டாம், இதை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம்ப்பா, உங்களை பிரியப்படுத்த வைங்க. ஒரு தகப்பனை கவனித்தேன். தன்னுடைய மகனுடைய கால் அடிபட்டதுனால தூக்கி கொண்டு வந்ததை பார்த்தேன். தூக்கிட்டு வந்த ஒரு இடத்துல பிள்ளைய வச்சுட்டு அந்த தகப்பன் முன்னாடி வரல. அவர் இருக்கிற இடம் காலி ஆச்சு. ஏறிட்டு பார்க்கும்போது பிள்ளைய எந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரோ அதே இடத்துல உட்கார்ந்தார். அப்பப்போ ஆவியிலேயே அந்த காரியத்தை கொஞ்சம் உற்று கவனிக்கும் போது இவருடைய கண்கள் உள்ள இருந்தாலும் கூட அப்பப்போ மகன் மேலேயே விழுந்துட்டு இருந்துச்சு. புரியுதா? அவர் பார்வை மனுஷன் யார் மேலேயும் விழுந்த மாதிரி இல்லை, தான் பிள்ளை மேலேயே அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருந்தார். இடையில மகனை வெளியில தூக்கி கொண்டு போனார். ஏதோ ஒரு தெரிஞ்சது மகனுக்கு ஏதோ ஒரு தேவை, மறுபடியும் உள்ள கொண்டு வைத்தார். மகன் எதுவும் கண்டுகொள்ள ஹாயா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தகப்பன் அந்த பையனுடைய காலில் ஒரு சேரை கொடுத்து காலையே கவனிக்கிறார். இதெல்லாம் அப்படி உற்று கவனிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆவியான ஒரு வார்த்தை சொன்னாரு, பிள்ளை எங்க இருக்குதோ அங்க தகப்பன் இருப்பார். பிள்ளை எங்க இருக்குதோ அங்க அப்பா இருப்பார். அதான் தாவீது அழகா சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். புரியுதா? இன்னைக்கு சொன்னாரு, பிள்ளை இருக்கிற இடத்துல தகப்பன். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவரே, என்ன ஒரு அழகான அப்பா! என்ன இந்த உலகத்தில் ஒரு அன்பு கிடைக்கலன்னு என்ன கண்ணீர் வடிக்கிறோன்னு, இந்த உலக அன்புக்காக என்ன ஏங்குறோன்னு, இந்த உலகத்தில் உள்ள ஒரு அன்புக்காக என்ன பிரியப்படுத்துறோம், என்ன ஒரு மனுஷன் அன்பு கிடைக்கணும் மனுஷனுக்கு என்னெல்லாம் பணிவிட செய்யறோம். ஒரு கணவன் அன்பு கிடைக்கணும், மனைவி கணவனுக்கு அவ்வளவு பணிவிட. ஏன் கணவனுடைய அன்பு கிடைக்கணுமா? எங்கேயும் பெயரக்கூடாதான். ஒரு மனைவி தன்னைதான் சுத்தி வரணும், அந்த கணவன் பண்ற பிரயாசத்தை பாருங்க. கட்டுமையா உழைத்து மனைவி வாயிலிருந்து என்ன வந்தாலும் செஞ்சு கொடுத்து மனைவியை பிரியப்படுத்தி தன்வசமாய் வைக்க முடியாது. பெற்றோர் பாருங்க, பிள்ளைகளை பிரியப்படுத்துறது, தடவி கொடுக்கிறது. பிள்ளை கண்ணுல ஒரு தூசி விழுந்துடக்கூடாது, பிள்ளை கண்ணு கலங்கிடக்கூடாது, பிள்ளை யாரும் தொட்டுறக்கூடாது. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் என் பிரச்சனை, என் பிள்ளையை எப்படி தொட்டுடலாம், என் பிள்ளையை எப்படி அடிச்சிடலாம், என் பிள்ளையை எப்படி கண்டிச்சிடலாம், பிள்ளைய எதுவும் பண்ணிடக்கூடாது. என் பிள்ளைலாம் பிள்ளை மேல அவ்வளவு கவனம், பிள்ளை மேல அவ்வளவு அன்பு. கடைசியில பிள்ளை ஒரு கல்யாணத்தை கட்டினா அவங்களே பார்த்துட்டு இருக்கோம். நல்லா யோசித்து பாருங்களா. ரொம்ப உயிருக்கு உயிரா வைக்கிறீங்களா? இப்போ உங்க வாலிப வயசு வர உங்க கூட வந்து பிள்ளை படுக்கும், உங்க கூட இருக்கும், உங்க முந்தானியே பிடிச்சிட்டு பிள்ளை வரும். என் அப்பா என் அம்மா உயிரே கொடுத்துரும், இந்த உயிர் உங்களை ரொம்ப கவர்ந்துரும். கல்யாணத்தை கட்டின பிறகு
பையனா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் உங்க கூட வந்து படுத்தா ஓடியே போயிடுவான். பேச விட்டாலே போதும், பேச விட்டாலே போதும். ஒண்ணுமே தரேன்டாம், பேச விட்டா போதும். என்ன ஒரு கவர்ச்சி, என்ன ஒரு பிரியப்படுத்துதல், என்ன யாம் பிள்ளை, யாம் பிள்ளை. அது தனக்குண்டி ஒரு வாழ்க்கையை செலக்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டா பண்ணுது. அது கண்ணுக்கு பிரியமானதை பார்க்குது. எந்த பெண் பிள்ளையானாலும் கல்யாணத்தை கட்டிட்டு யான் பிள்ளை உன்னை நான் கவனமா வளர்த்தேன், கண்ணா வளர்த்தேன்னா போ அம்மா பாட்டே இருந்துக்க, போயிட்டு வா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் பொன்றே போதுமையா, உம்மன் பொன்றே போதுமையா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம். தம்பிமார் கை தட்டுப்பா. மாயையா, உம்மன் பொன்றே போதுமையா, உம்மன் பொன்றே போதுமையா. பிள்ளை எங்க இருந்தாலும் அப்பா இருப்பாரு, சரியா? அப்பா எங்க இருந்தாலும் பிள்ளை இருக்கும். ஒன்றாயிருக்கும்படி நானும் எனக்கு தந்தவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நல்லவர், பட்சபாதமே இல்லை. பேதுரு அழகா சொல்வார், பட்சபாதம் இல்லாதபடி அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிறவரை. கிரியைகளுக்கு பலன், நல்ல தலையில கை சொல்லுங்க, கிரியைக்கு பலன், கிரியைகளுக்கு பலன். ஆமென். ஏன்ட ஒரு தாயார் சொன்னாங்க, அவங்க கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் இருக்குது, இல்லை இப்ப இல்லை. ஏம்மா தப்பா எடுக்காதவங்க உங்க காலத்துக்கு பிறகு. அப்ப அவங்க கண்ணுல நான் தனியா நிற்கிறேங்கிற உணர்வு இருந்து புரிஞ்சிட்டு, கல்யாணம் கட்டலைன்னா தனிமை, யாரும் இல்லை. இன்னொரு சகோதரி வந்தாங்க, இந்த ஆள் சொன்னாரு, ஆள் என்ன எனக்கு மறக்கல, வருஷம் ஆயிட்டு. ஏன்னா அவருடைய பிள்ளைய அதை அவரை தலைகுனிய வச்சுட்டு ஓடிட்டு, அந்த அவருடைய பேரை சொல்லி சொல்றாங்க, அக்கா இவரு இப்படி சொன்னாரு, அவளை நம்பி அங்க போறீங்களே. அவதான் இருதயம் வலிச்சிச்சு. இப்படிலாம் ஒண்ணு உண்டாப்பா? பிள்ளை அவமானப்படுத்திட்டு தலைகுனிய வச்சுட்டு வெளியில ஓடினாலும் அவங்க வாயிலிருந்து கூட இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது தாங்கி கொள்ள பலன் இல்லை. இப்படியும் ஒண்ணு உண்டா? அப்ப பிள்ளாண்டி இருந்தாதான் தோல் கொடுத்து நிற்குமா? பிள்ளாண்டி இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையா? பிள்ளாண்டி இருக்கிறவங்க தான் ஊழியம் செய்ய முடியுமா? கல்யாணத்தை கட்டி பிள்ளைய பெற்றவங்க தான் ஊழியத்தை செய்ய முடியுமா? இருதையும் கொஞ்சம் கலங்கிச்சு, கொஞ்சம் தலைகுனிவு மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், 9 மாசம் வயிற்றுக்குள்ள வச்சு பெற்றெடுத்த பிள்ளைங்க எல்லாம் மறந்து ஓடுற நேரத்துல இப்படி எங்கேயோ ஒண்ணு பறந்து, இப்படி எங்கேயோ ஒண்ணு பறந்து வலது இடது கையா தந்து இந்த கண்ணு கலங்கினா பைத்தியமா மாறுற விதத்துல தந்து வச்சிருக்கிறாரு. என்ன பெரியவர், என்ன பெரியவர்! யோசித்து பாருங்க, எவ்வளவு பயங்கரமான தகப்பன். அதான் கிரியைகளுக்கு பலன் அளிக்கிறவர். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். பிள்ளை வேற, பிள்ளை வேற, வேலைக்காரன் வேற, வேலைக்காரி வேற, பிள்ளை வேற. ஆமென். சொல்லுங்க, இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். வேலை வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், ஆண்டவர் போதும் நிற்கும்போது ஊழியக்காரங்க கேட்ட வார்த்தைக்கு பதில் சொல்ல தெரியல. எப்படி அழைச்சாரு? உன் அழைப்பு என்ன? அப்போதான் ஒரு நாள் போய் கேட்டேன், அப்பா எல்லா ஊழியக்காரங்களையும் நீங்க அழைச்சிருக்கிறீங்க, வந்திருக்காங்க, ஆனா என்ன நீங்க அழைக்கலப்பா, நானா தானே வந்து நிற்கிறேன். அவர் கொஞ்சம் கூட பொறுமையா இல்லை. இந்த வார்த்தை கேட்டு முடிக்கிறதற்குள்ளாக ஒரு வார்த்தை சொன்னார், நீ என்ன நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ புரிஞ்சிட்டு அவர் பிள்ளைட்ட அவர் அன்பை எதிர்பார்க்கிறாருன்னா அவருடைய ஏக்கத்தை மேல வைக்க விரும்புறாருன்னு தெரிஞ்சிட்டு. ஏக்கம் இல்லாதது பிள்ளை கிடையாது. புரியுதா?
ஏக்கம் இல்லாதது பிள்ளை இல்லை. தகப்பனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளாதது பிள்ளை கிடையாது. தகப்பனுடைய இருதய துடிப்பு என்னங்கிறத அறியாதது பிள்ளை இல்ல. பேதுரு மறுதளிச்சிட்டாரு. கூடவே இருந்த சீசன் எங்க போனாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை தான் கூட்டிகிட்டே போறாரு. எசமன தோட்டத்துக்கு போகும்போது 3 பேரை தான் கூட்டிகிட்டு போறாரு. அவர் வந்து பார்க்குறாரு, ஜெபம் பண்ணிட்டு 3 பேரும் தூங்குறாங்க. பேதுருவே, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? பேதுரு பேதுரு பேதுருன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த பேதுரு சொன்ன வார்த்தை, நான் அவனை அறியேன், எனக்கு அவனை தெரியாது. நீயும் இயேசுவோடு கூட இருந்தாய், உன்னுடைய பேச்சு அறிவிக்கிறது. உயிருக்கு பயந்து வாழு நோண்டி ஆசைப்பட்டு இயேசு எனக்கு தெரியாது, அவனை நான் அறியேன் சபித்தார், சத்தியம் பண்ணிட்டார். ஆனா அந்த சித்திரவதைய நடத்திட்டு இருந்த அந்த நேரத்தில் இயேசு பேதுருவை உற்று பார்த்தார். பேதுருவை நோக்கி பார்க்கிறார். அவருடைய பார்வை பேதுருக்கு தெரிஞ்சிச்சு. நீயுமா பேதுருவே, நீயுமா நீயுமா உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொன்னியே, நீயுமா என்னை மறுதளித்தியே, நீயுமா? அவருடைய பார்வையில பேதுரு சுக்குநூறாய் உடைந்தது. மனம் கசந்து போய் அழுதாரு. தேவப்பிள்ளையே மரித்தார், 3ஆவது நாள் உயிரோட கூட எழுப்பினார். இயேசு செத்தவர் அல்ல. ஒரு மனிதன் இயேசுவை கொலை செய்ய முடியாது. அவர் யூத ராஜசிங்கம். ஒரு மனிதன் இயேசுவை கட்டி வைக்க முடியாது. அவர் கோலை இல்ல, அவர் யூத ராஜசிங்கம். ஒரு மனிதன் இயேசுவை ஆளுகை செய்ய முடியாது. அவர் உலகத்தை ஆளுகை செய்கிறவர். ஒரு மனிதன் இயேசுவை கட்டி வைக்க முடியாது. அவர் உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறவர். பார்த்தார், பிசாசின் தலையை நசுக்கினார், எல்லாத்தையும் வெற்றி சிறந்தார். அவன் எதெல்லாம் தான் படைத்த மனுஷன் இருந்து பறித்து கொண்டானோ அத்தனையும் பிடுங்கி எடுத்தார். அவன் தலையை நசுக்கினார், சொன்னார், முடிந்தது என்று அறிந்து. முடிந்தது, நான் கோலை இல்லை, தோற்று போனவர் இல்லை, ஜெயவேந்தர். எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டேன். நீ பட வேண்டிய பாடுகளை பட்டு விட்டேன். நீ வடிக்க வேண்டிய கண்ணீரை வடித்து விட்டேன். நீ அனுபவிக்க வேண்டிய சாபத்தை நான் சுமந்து விட்டேன். உன்னுடைய அக்கிரமத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ சுமக்க தேவையில்லை சொன்னார். வெற்றி சிறந்தவராய் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாது. ஏன்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அவருடைய மரணத்தினால் இன்று மரிக்க வேண்டிய நாம் உயிரோடு இருக்கிறோம். தேவன் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவர் மரித்ததுனாலதான் இன்றைக்கு மரிக்க வேண்டிய நாம் உயிரோட கூட இருக்கிறோம். அவர் மரணத்தை ருசி பார்த்தாரு, இன்னைக்கு செத்தவரா இல்ல, உயிரோடு எழுப்பினவரா இருக்கிறார். சொல்லுகிறார், எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறாங்க. கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போன இந்த இயேசுவானவர் எப்படி போனார் அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்து. தாய் இல்லாம ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை வளர்த்து வந்தார். இந்த குளோரோஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா மயக்க மருந்து கொடுத்துருந்தாங்க. என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கே ஈஸியாக பண்ணி முடிச்சிருந்தாங்க. வெட்டுறதை வெட்டி, குத்துறதை குத்தி முடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு தகப்பன் சின்ன வயசுல தாய் மறிச்சிட்டாங்க, தான் ஒரே பிள்ளைய அன்பை வளர்த்து வந்தார். நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க, ஒரே பிள்ளை தான். அந்த தகப்பனுடைய கண்ணெல்லாம் பிள்ளை மேலதான் இருந்துச்சு. அப்ப இந்த பிள்ளை சின்ன பிள்ளை வளர்ந்து வர்றது கொஞ்சம் சின்ன வயசு. அந்த பிள்ளையினுடைய தொடை பகுதியில் ஒரு கட்டி வந்துட்டு, இப்ப அந்த பிள்ளையினுடைய நட தடுமாற ஆரம்பிச்சு, நடக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு காட்டுனா மருத்துவர் பார்த்துட்டு சொல்றாரு, அவ காலில் வந்து இருக்கிறது கொடூர வியாதி, இவளை உயிரோட காப்பாற்றணும்னா காலை வெட்டி எடுக்கணும்.
காலை வெட்டி எடுத்துட்டா இந்த நோய் திரும்ப அந்த பிள்ளைய தாக்காது. இந்த வார்த்தை கேட்டதும் அவருக்கு இருதயத்துல இடி விழுந்த மாதிரி கலங்கி போச்சு. ஏன்னா தான் நல்லா நடக்கும்போது என் பிள்ளை கால் இல்லாம இருக்கிறத சகிச்சுக்கிடுவேனா, பிள்ளை மேல அவர் உயிரை வச்சிருந்தாரு. இப்போ இதெல்லாம் கேட்ட பின்பும் அந்த தகப்பனுடைய இருதயம் ஏங்கிச்சு. எனக்கு என் பிள்ளையின் கால் வேண்டாம், என் பிள்ளை போதும், அவ இருந்தா எனக்கு போதும். இப்போ மகட்ட வந்து சொன்னாரு, மகளே உன் கால் எனக்கு வேண்டாம்மா, எனக்கு நீ தான் வேணும். நீ இருந்தீன்னா எனக்கு போதும், உன்னையே நான் பார்த்துட்டு இருப்பேன், நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு நீ போதும். மகள் கேட்டா உடனே சரிண்டி சொல்லல. இந்த தகப்பன் மகளுக்கு முன்னாடி அழுதாரு. மகளே உன் காலை வெட்டி எடுத்தாதான் உன்னை உயிரோட காக்க முடியும்டி டாக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு உன் கால் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும். இந்த பிள்ளை நிறைய நேரம் தகப்பன் போராடினதுக்கு பின்பு தகப்பனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாப்பா, நான் எடுக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். நான் எடுக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். காலை வெட்டி எடுக்கும் போது நான் உங்க மடியில தலை வச்சு படுத்திருக்கணும். நீங்க என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும், நான் உங்க முகத்தையே பார்த்துட்டு இருப்பேன். இதுக்கு நீங்க சம்மதம் அப்படின்னா நானும் சம்மதம் தெரிவிக்கிறேன். இந்த தகப்பனுக்கு தேவை பிள்ளையின் உயிர் தான். அந்த வெட்டி எடுக்கக்கூடிய நாள் வந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் கெஞ்சினாரு. என் பிள்ளை எவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகுதான், எவ்வளவோ கண்ணீருக்கு பிறகுதான் என் பிள்ளை சம்மதிச்சிருக்கிறா. ஆனா ஒரு கண்டிஷன் தந்திருக்கிறா. அவ காலை நீங்க வெட்டி எடுக்கும்போது என் மடியில் அவ தலை வச்சு படுத்திருப்பா. என் பிள்ளை என்ன பார்த்துட்டு இருப்பா, என் பிள்ளை முகத்தை நான் பார்த்துட்டு இருக்கணும். டாக்டர் சம்மதிக்க மாட்டேன்ட்டாரு. தெரியும் என்ன நடக்கும், டாக்டருக்கு தெரியும். வெட்டும் போது எவ்வளவு வேதனை வர வேண்டிய அவருக்கு தெரியும். ஆனா இந்த தகப்பன் டாக்டருடைய காலை பிடிச்சு கெஞ்சினார், என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளையின் கால் எனக்கு வேண்டாம், என் பிள்ளை எனக்கு வேணும், கெஞ்சினார். அந்த தகப்பனுடைய கெஞ்சுதலை பார்த்து அந்த டாக்டர் சம்மதித்தாரு. ஆப்ரேஷன் வெட்டி எடுக்கக்கூடிய நேரம் வந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள தகப்பனுமாய் கடந்து போனார். அந்த மகளுடைய வார்த்தையின்படியே தகப்பனாருடைய மடியில பிள்ளை தலை வச்சு படுத்திருக்குது. ஆப்ரேஷன் செய்ய டாக்டர் ஆரம்பித்தார். அந்த காலை வெட்டி எடுக்கணும், தொடை பகுதியில மேல இருந்தே வெட்டி எடுக்கணும். நடந்த சம்பவம், அந்த பிள்ளையினுடைய தோல் பகுதி வெட்டப்பட்டுச்சு, சத பகுதி வெட்டப்பட்டுச்சு. பிள்ளை அப்பாவே பார்த்துட்டு இருக்குது. அப்பா பிள்ளைய பார்த்துட்டு இருந்தாரு. பிள்ளையினுடைய கண்கள்ல கண்ணீர் பெருகிச்சு. தகப்பனும் தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா பிள்ளைய பார்க்கணும், பிள்ளையினுடைய கண்டிஷன், பிள்ளைய பார்த்துட்டே இருக்கணும். சதையை வெட்டினதும் அந்த எலும்பு பகுதி வெட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. பிள்ளை கண்ண முடியல. பிள்ளை தகப்பனை பார்த்துச்சு, அவன் முகம் துடிச்சிச்சு. பிள்ளை கண்கள்ல தார தாரைய கண்ணீர் வடிது. அந்த முகத்துல வலியின் கொடூரம் தெரியுது. தகப்பை பார்த்துட்டே இருந்தாரு. இவர் தாரையா கண்ணீர் வடிக்கிறாரு, கண்ண முன்னா போச்சு. ஆனா அந்த எலும்பை வெட்டி எடுக்கிற உச்சக்கட்ட நேரம் வந்த போது பிள்ளையினுடைய துடிப்பை முகத்துல தாங்கிக் கொள்ள பலன் இல்லாதவராய் கண்ணை மூடினார். உடனே ஒரு சத்தம், அப்பா, ஒரு சத்தம், அவ்வளவுதான். அடுத்த செகண்ட்ல மகன் மறிச்சிட்டா. யார நேசிக்கிறா? அதான் உன்னெல்லாம் பார்த்தா கோபமா வருது. அற்ப பணத்துக்காக, அற்ப வாழ்க்கைக்காக அப்பா விட்டு கொடுக்குறியா? அற்ப சந்தோஷத்துக்காக தகப்பனை விட்டு கொடுத்துட்டு இருக்கிறியா? அவன் உயிர் போனா என்ன? அவன் பணத்தை கண்டு மயங்குறவர் அல்ல, அவன் காணிக்கைக்காக மயங்குறவர் அல்ல. நீ அவருக்கு தேவை. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், பிள்ளைக்கு ஒன்றுனா தூங்குவீங்களா? உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுனா தூங்குவீங்களா? தூக்கம் வருமா? தூங்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளைக்கு எப்படி பலவீனமாக இருக்கும்போது, என் பிள்ளை காய்ச்சலில் இருக்கும்போது, என் பிள்ளை கொஞ்சம் வழியில் துடிக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரான்னு சொல்லுவீங்களா? பிள்ளைக்கு செய்ய தெரியுதுலா? கடந்த வெள்ளிக்கிழமையில் முழியிறவு ஜெபம் நடந்துச்சு. எத்தனை பேர் வந்தீங்க? ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ண முடியுதா? என்னெல்லாம் பேசுகிறோன்னு
என்னையெல்லாம் சொல்றேன், ஏன் அவர் செய்யல, ஏன் பண்ணல? ஒரு ராத்திரி தியாகம் பண்ண முடியுதா? ஒரு இரவு தியாகம் பண்ண முடியுதா? ஒரு இரவு தகப்பனுடைய பாதத்துல வந்து உட்கார முடியுதா? நீங்க இருக்கிற இடத்துல சம்பளம் கொடுத்த அடுத்தவங்களே கொண்டு வைக்க முடியும்? உன் இடம் எங்கே போய்விட்டது? உன் இடத்தை வந்து அலங்கரிக்கிறது யார்? உன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து தேவனை துதிக்கிறது யார்? உன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து இரவு நேரத்தில் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிப்பது யார்? உன் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வருவாங்க. உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. பாடுறோம், நல்லா பாடுறோம். உனக்கு முழிச்சிருக்க முடியுதா? வர முடியுதா? நல்லா தலையில கை வைங்க. நான் எப்படியும் அப்படிதான் வரும். நான் எப்படியும் அப்படிதான் வரும். நான் எப்படியும் அப்படிதான் வரும். அவரு மிஞ்சல மாட்டாரு. நீ அப்படி இருந்தா அவரும் அப்படிதான் இருப்பாரு. கர்த்தர் பெரியவர், ரொம்ப நல்லவர். ஆமென். நிகரில்லாதவர், சொன்னதை செய்கிறவர். என்ன சொன்னாரோ செய்து முடிப்பார். வல்லமை இல்லவரை ஆராதிக்கிறோம். யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. பிள்ளை இருக்கிற இடத்தில் தகப்பன் இருக்கிறார். தெரியுமா? தெரியுமா? பிள்ளை இருக்கிற இடத்துல அப்பா இருக்கிறார். நீ நடக்க பலன் இருக்கும்போது நடந்து வருவார். நடக்க பலனற்று இருக்கும்போது தோல்ல தூக்கி சுமப்பார். உங்களை பார்த்து சொல்றேன், அப்பாவுக்கு நம்ம சரீரம்லாம் தேவையில்லை, நம்ம தான் தேவை. கேட்டாரு, உன் கால் எனக்கு வேண்டாம், நீ தான் வேணும்னாரு. நீ தான் வேணும். உன் கால் எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு வேணும். பெரியவர். எத்தனையோ பேர் நான் இயேசுவை பார்த்தேன் அப்படின்ட்டுலாம் சொல்றத நம்ம அழகா சொல்றோன்னு. அவங்க இயேசுவை பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க. அவங்க இயேசுவை தரிசிச்சாங்க, இவங்க தரிச்சாங்க. நிறைய கதை சொல்றோம். நான் பைபிளை கையில் வச்சுட்டு சொல்றேன், என் தகப்பனை முகமுகமா பார்த்தேன். சரியா? இன்னைக்கு பின்னாடி அந்த பையன் பக்கத்துல இருக்கிற தகப்பனை போல அவர் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இப்படிதான் சொல்வார், எட்டி பார்த்து, பயப்படாத பயப்படாத. கட்டி கேன்சர் கட்டின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. கேன்சர் கட்டி எத்தனாவது ஸ்டேஜ், எவ்வளோ பரவி இருக்குது, இதுக்கு அடுத்த மெடிசன் என்ன, இதுதான் பார்க்கணும். கட்டி கேன்சர் கட்டி. ஆனால் சாகுக்கு பயப்படல. அந்த கேன்சர் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது தெரியும். நான் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அழுதது என்னன்னா, நான் உங்க பிள்ளைப்பா, என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கணும். இந்த தேடி கட்டிண்டி வந்தா அவங்கள நான் ஜெபிச்சு ஆசீர்வதிக்கணும்ப்பா. கட்டிகள் கரையணும், நான் பிள்ளை. சரியா? என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? உன் முகத்தை பார்க்காம நான் இருந்து கூட மாட்டேன். எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் உன் முகத்தை பார்க்குறேன். நான் மனுஷங்கையில் உன்னை விட்டு கொடுப்பேனா? தேவா பிள்ளையே, இன்னைக்கு இருக்கிறத வச்சு பார்க்காதுங்க. என் அப்பாவை முகமுகமா பார்த்தேன். அவருடைய அழகுள்ள முகத்தை பார்த்தேன். அவருடைய கண்களில் இருந்த தகப்பனுடைய அன்பை பார்த்தேன். அவருக்கு நிகர் யார் இல்லைங்கிறத பார்த்தேன். அவருடைய அழகுக்கு முன்னாடி எந்த அழகு இல்லைங்கிறத பார்த்தேன். என் தகப்பனை பிரத்யட்சமாய் பார்த்தேன். அழகுள்ளவராய், அன்புள்ளவராய். பயப்படாத. பிள்ளை மேல அவர் கண் எப்படி இருக்குங்கிறத காட்டி தந்தார். இம்மை பொழுது கூட அடுத்தவங்களை பார்க்காம, நான் எட்டி பார்க்குற நேரத்துலலாம் முகத்தே பார்த்துட்டு என் பிள்ளை கலங்கிடக்கூடாது, என் பிள்ளை பயந்துடக்கூடாது. இன்னைக்கு அந்த தகப்பனை பார்க்குறேன். அவர் அப்பப்போ பிள்ளைய பார்க்குறாரு. ஆனா இந்த அப்பா அப்படி இல்லை, எப்பவும் பிள்ளையே பார்த்த தகப்பனை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் உயிரை மட்டும் தான் கேட்குறான். நூற்றுக்கணக்கான பிசாசுன்னு உயிரை தான் கேட்குறான். ஆனால் இதில் போராட யாருக்கும் பலன் இல்லை. என் தூதர்களை அனுப்புகிறேன். வலது இடது கை பக்கத்தில் நூற்றுக்கணக்கான பட்டையும் இந்த தூதர்களை அனுப்பினார். கட்டி ஒன்றும் இல்லாமல் போச்சு. கர்த்தர் வல்லமை இல்லவர், கர்த்தர் வல்லமை இல்லவர், பராக்கிரமம் உள்ளவர். ஹல்லேலூயா. சத்து போனவர் அல்ல.
நீ பிள்ளையா இருக்கிறியா? அதான் முக்கியம். பிள்ளை கலங்கினா அப்பா கலங்கிருவார். அப்படி மரியாளுடைய சம்பவத்தை ஆண்டவர் அப்படி மைண்ட்ல வைக்கிறாரு. லாசர் மரிச்சிட்டான், செய்தி போது 4 நாள் வரல. வியாதியா இருக்கிறான், மரணத்துக்கு ஏதோ வியாதின்னு சொன்ன போதே அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு, பக்கத்து கிராமத்துல தான் இருக்கிறாரு. செய்தி அனுப்புனாங்க, வந்திருந்தா லாசர் மரிக்காம பிழைச்சிருப்பார். ஆனா வரல. இப்ப லாசர் மரிச்சாச்சு. இயேசுவினுடைய காதுக்கு செய்தி போது லாசர் மரித்து விட்டான். 4 நாள் ஆயிட்டு வரல. அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆகுது, வரல. 4 நாள், 3வது நாள் கழிச்சு 4வது நாள்ல தான் வர்றாரு. 4 நாள் கழிச்சு வர்றாரு. சரியா? மார்த்தாள் கேள்விப்பட்டு வந்தாங்க, அழுதுருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இருதயம் கலங்கல. மரியாள் அழைச்சிட்டு வர சொன்னாரு. வந்த இடத்துல இருந்தார். மரியாள் வந்ததும் நேசித்த மரியாள் அவர் பாதத்திலே கிடந்த அழுத மரியாள் ஏசுவை பார்த்தோன்னே எப்படி அழுதுருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப மரியாள் அழுகிறத பார்த்தோன்னா யூதர்கள் அழுறாங்க. அந்த அளவுக்கு மரியாள் இருதயம் உடைஞ்சு அழுறாங்க. இப்ப பாருங்க, இயேசு ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டார். வேற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வரல, பிள்ளையா வாழ வந்திருக்கிறோம். அவர் கண்ணீர் விடிக்கணும். இப்பதான் எழுப்ப போறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துல தான் லாசர் உயிரோட கையில கொடுத்துருவாரு. தெரிஞ்சுதானே வந்திருக்கிறாரு. ஏன் அழுணும்? எதுக்கு அவர் அழுணும்? இயேசுவை பார்த்ததும் மரியாளுடைய இருதயம் கலங்கி போச்சு. அது வரைக்கும் அழுக கொஞ்சம் லிமிட்டா இருந்திருக்க, அழுதுருப்பாங்க, துடிச்சிருப்பாங்க. ஆனா இயேசுவை பார்த்ததும் மரியாளுடைய இருதயம் கலங்கி கதறி இருப்பாங்க, துடிச்சு அதே பாதத்துல விழுந்து அழுதுருப்பாங்க. யோசித்து பாருங்களா. இப்ப நான் அற்புதத்தை செய்ய போறோண்டி தெரிஞ்சதுக்கு பிறகும் இயேசு ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பஸ்ஸுக்கு காத்திருக்கிறவங்க இல்ல. சரியா? பிள்ளை என்ன கேட்டாலும் தருவார். அதான் சொன்ன, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். நிகரில்லாத தேவன். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆபிரகாமை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. சரியா? எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போண்டி 75வது வயசுல ஆபிரகாம் கிளம்பி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 75 வயசுல வாக்கு கொடுக்கிறாரு, உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக்க பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததிகள் பெருக்கமா இருப்பார்கள். 75வது வயசுல. புரியுதா? எல்லாத்தையும் விட்டுரு, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ. இங்க சில பேருக்கு எப்படி தருமா, எல்லாம் அனுகூலமா இருந்தா வேலை செய்வேன், எல்லாம் சாதகமா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். அதில்ல, செய்கிற தியாகத்தை அப்பா எதிர்பார்ப்பார். நம்ம பண்ற விளக்கிறையத்தை அவர் எதிர்பார்ப்பார். என்ன நிலைமையில கர்த்தருக்காக வாழ்றோங்கிறத அவர் பார்ப்பார். ஆமென். 2 காலம் நல்ல பலத்தோட வச்சு, சரீரம் நல்ல பலத்தோட வச்சு ஓடிடலாம், சொல்லிடலாம் இயேசு நல்லவர். ஆனா ஒண்ணுமே இல்லாம போனாலும் அவர் நல்லவருண்டி சொல்றேன்னாண்டி பார்ப்பார். உன் கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்ததுக்கு பிறவனி அவரை தேடிடலாம். அதல்ல, ஒண்ணுமே இல்லாம போனாலும். சரியா? அவரை துதிக்கிறோமா, அவர் நல்லவருண்டி சொல்றோமா, பைத்தியம் அவரை பின்தொடர்ந்து வர்றோமா, அவர் பார்ப்பார். அல்லேலூயா. ரொம்ப நிகரில்லாத தகப்பன். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நிறைய நேரத்தில் மற்றவங்களை பார்க்குறோம், ஆனால் நம்ம என்ன யோசிக்க மாட்டேங்கிறோம். அவங்கள பார்த்து ஒன்று சொல்கிறேன்னு, ஆண்டவர் மீது அன்பு வைக்கிறதுனா என்ன, அவரை தேடுறதுனா என்ன, அவரை நேசிக்கிறதுனா என்ன? வாயில சொல்றது இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் கேட்டு பாருங்க, நான் நல்லா ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை தான் தேடுறேன், நான் அவருக்காண்டி தான் வாழ்றேன். இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டா வர்ற பதில், நான் ஆண்டவருக்காக தான் வாழ்றேன், நான் அவரை தான் தேடுறேன், நான் அவரை தான் நேசிக்கிறேன். அப்போ அப்படின்னா என்ன?
அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னது? அதான் 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன் அழகா சொல்லுவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கொஞ்சம் எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. புரிஞ்சுதா? அப்ப அன்புனா என்ன? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இப்போ உங்க கழுத்துல ஒரு 1000 கிலோவை தூக்கி தந்து தலையில வச்சு சமந்து போங்கன்னா பயிர் விட மாட்டீங்கன்னு. 1000 கிலோவை உங்க தலையில வச்சு சமந்துட்டு போங்கன்னா யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? இல்லை, தூக்கி சமக்க முடியாது. அவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நீ தூக்கி சுமக்கக்கூடிய விதத்துல தான் இருக்குது, உன்னால நடக்கக்கூடிய விதத்துல தான் இருக்குது. அதை நீ நடக்கலாம், அந்த கற்பனைகளை நீ கை கொள்ளலாம். புரியுதா? அப்ப ஆண்டவரை நேசிக்கிறேன்னா என்னது? அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதே. சொல்லுங்க, இயேசு நல்லவர். இப்ப அவருடைய கற்பனைகளை கை கொள்ற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம்னு. கற்பனைகளை கை கொண்டா எப்படி இருக்கலாம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே, சொல்லுங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்றதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம், நல்லாவா இருக்கிறேன். பைபிள் அப்படி இல்லை. இவங்கெல்லாம் ஆலயம் போய் என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ள படுற சண்டை என்ன? கடன்காரங்க வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறேன், உனக்கு என்ன வித்தியாசம்? ஏசு ஏசுண்டி போறிய, உன்ட்ட என்ன வித்தியாசம் இருக்குது? உன்னை காட்டில நான் நல்லா தான் இருக்கிறேன். பைபிள் அப்படி சொல்லலையே. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இவ்வளவு பெரிய சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதான். அவரிடத்துல அன்பு கூறுகிறதுனா என்ன? தகப்பன் பிள்ளை, பிள்ளை எங்க இருக்குது அங்கதான் அப்பா இருக்கிறார். அன்பு வாய்த்தரன்னு சொல்லுங்க. அன்பு, அன்பு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். புரியுதா? வெற்றியான வாழ்க்கையை நடித்துள்ள அன்பு கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு. அப்போ கிறிஸ்துவின் அன்புனா என்ன? அவரே சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்கிறது. நீ ஆண்டவர் இடத்துல அன்பா இருக்கிறியா, அவரை நேசிக்கிறியா அப்படின்னா அவருடைய கற்பனைகளை கை கொள். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. என்ன நல்லவர்னு, எவ்வளவு ஆச்சரியமானவர். அப்ப அவருடைய கற்பனைகளை கை கொள்ளதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். அவருடைய கற்பனைகள் மகிமையானது, அவருடைய கற்பனைகள் அழகானது. அந்த கற்பனைகள் நடக்கிறவங்களுக்கு இருள் இல்லை, பிரகாசிக்கிற ஒளி விளக்காய் பிள்ளைகளை வச்சிருவார். ஆவியானவருடைய பலன் இல்லாட்டா நம்மளால வாழவே முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களே கொஞ்சம் சீர் தூக்கி பாருங்களா. வீட்டை பூட்டிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம ஆவி வீட்டுக்கு போதா, அது இதுன்னு நினச்சிட்டு இருக்குதா அப்படின்னா தேவ பிரசனத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. அன்றைய பிரச்சனை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. பாத்திரத்தில் ஓட்டை இருந்துச்சுன்னா ஊற்றுற தண்ணி பாத்திரத்தில் தங்காது. பலூனில் ஓட்டை இருந்துச்சுன்னா ஊற்றுற காற்று பலூனில் நிற்காது. அப்போ ஆண்டருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை, அவருடைய பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதான் சொன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். உடனே வளர்ச்சியை பார்க்க முடியாது. இப்போ வந்துட்டு நான் மேலே பார்க்கணும் அப்படின்னா நடக்காது. சரியா? ஒரு சின்ன விதையை போடுறோம்னா அந்த விதை வெளியில வர்றதுக்கு காத்து இருக்கணும். ஆமென். சந்தோஷமா? விதை வெளியில வர்றதுக்கு நம்ம காத்திருக்கிறோம். அந்த விதை வெடிச்சு வெளியில வரும்போது தான், ஓ இதுக்குள்ள கூட ஒரு விதை இருக்குதா அப்படின்னு தெரியும். அது வெளியில வந்து ஒரே நாளில் ஒரு செடியா மாறாது, ஒவ்வொரு இலையா கொடுக்குது. ஆமென். அந்த அந்த செடியினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வளர்றதை கொஞ்சம் டக்குன்னு எடுத்து வை. ஒரு செடி வளர்றது வந்து ஈஸியான காரியம் இல்லை. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள்
ஒரு சின்ன இது வருது, இந்த தென்னை மரத்தை பார்க்குறோம், அதில் இருக்க அந்த குருத்து பாருங்க, அந்த குருத்து தான் இலையா மாறுது. சரியா? அந்த குருத்து தான் இலையா மாறுது. அவ்வளோ பெரிய தென்னை மட்டையா மாறுது, அவ்வளோ பெரிய தென்னை இலையா அது மாறுது. குருத்து இதான் இவ்வளோ பெருசாக மாறுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அது வெளியில் வர்றதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகுறது, எவ்வளவு சமயங்கள் ஆகுது. இதே போலதான் ஆண்டருடைய பாதத்தில் வந்திருக்கிற நாம் ஒரே நாளில் வளர்ச்சியை பார்க்க முடியாது, ஒரே நாளில் உயர்வை பார்க்க முடியாது. அணு அணுவாய் நம்மளை வளர செய்கிற தேவன். அதான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் வளர்ச்சி, ஆவிக்குரிய ரீதியில நாளுக்கு நாள் வளர்ச்சி, உலக பிரகாரமான சகல காரியத்திலும் நாளுக்கு நாள் வளர்ச்சியை தருகிற சர்வ வல்லமையில ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. அவர் உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். ஆமென். உயர்த்துவார். அதனாலதான் சொல்றாரு, ஏன்ட்ட நீ அன்பா இருக்கிறீன்னா என் கற்பனைகளை கை கொண்டு நட. பிள்ளைய விட்டுருவாரா? பிள்ளைதான், பிள்ளைதான். சரியா? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர் கூட இருந்தாருன்னா பிள்ளை சின்னதாட்டா இருக்கும், பிள்ளை அற்பமாட்டா இருக்கும், பிள்ளை ஆகாததாட்டா இருக்கும். தேவப்பிள்ளைய கையில ஆசீர்வாதத்தை வச்சுட்டு உயர்வை பார்க்கறது வாழ்க்கை இல்லை. ஒண்ணுமே இல்லாத போதிலும் எதுவுமே இருக்காது. மோசையை பார்த்து சொன்னார், மோசே உன் கையில் இருக்கிற கோலை கையில எடுத்துட்டு உன் கையை சமுத்திரத்துல நீட்டு. அவ்வளவுதான். மோசை கீழ்ப்படிந்தார். வெட்டாந்தரைய மாறிட்டு, சிவந்த சமுத்திரம் வெட்டாந்தரைய மாறி தண்ணி, கடல் தண்ணி ரெண்டு பக்கமும் மதுல போல நினைச்சான். எவ்வளவு சர்வ வல்லமையில் வரன, யுத்தம் பண்ணுகிறவர், பிள்ளைகளுக்காக செயல்படுகிறவர். உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள செய்கிறவர். ருசிச்சு பாருங்க. சொல்லுங்க, ருசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இருக்காது கையில, அப்பா இருப்பார். அதான் சொன்னார், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒண்ணுமே வேண்டாம், அப்பா இருந்தா போதும், அவர் நம்ம கூட இருந்தா போதும், அவ்வளவுதான். பெரிய காரியங்களை காண செய்கிறவர். தகப்பன் நல்லவர், ரொம்ப நல்லவர், நிகர் இல்லாதவர். அல்லேலூயா. ரொம்ப நல்லவர். தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கை அவரை கவரணும். நம்ம ஆண்டவரை தேடுகிற விதம் அவரை கவரணும். எப்பவும் ஒரு கையில் தம்பி, எப்பவும் அவரை தரிசிக்கிறதுக்கு ஆசைப்படணும். எப்பவும் அவருடைய பாதத்தில் வந்து நிற்கிறதுக்கு ஆசைப்படணும். அப்பனேண்டி கூப்பிடுங்க. எத்தனை பேர் பண்ணிக்க விரும்புறீங்க? என்னை வெறுமையாக்குறேன் எத்தனை பேர் சொல்றீங்க? நான் குப்பா ஒன்றும் இல்லைப்பா, நான் மண்ணென்று நினைத்து இருக்கிறார். தாவீது சொல்றாரு, மண்ணுண்டி அவருக்கு தெரியும், நான் மண்ணுண்டி அவர் நினைச்சிருக்கிறார். அர்ப்பணிக்கிற பிள்ளைங்க, வாஞ்சையுள்ள பிள்ளைங்களை கர்த்தருடைய வல்லமை தொட போகுது. ஒன்றும் இல்லை, ஆனால் உங்க சரீரம், வெறுமையான சரீரத்தை அப்பா கையில கொடுத்துட்டா போதும், நீ தோற்று போக மாட்டாய். எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு போக அப்பா விட மாட்டார். தோல்வியே கிடையாது. ஒரு நம்பிக்கை தருகிறார், நிச்சயமா நான் ஜெயிக்க போறேன். நிச்சயமா வாயிலிருந்து தேவனுடைய பிள்ளை அறிக்கையிடுகிற அத்தனை வார்த்தைகளை தகப்பன் நிறைவேற்றி முடிப்பார். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். ஏன்னா மோசையை பார்த்து சொன்னார், மோசே உன் கையினால கோலை எடுத்து சமுத்திரத்துல கையை நீட்டுன்னு சொன்னார். அவர் செய்யக்கூடியதை மோசையை வச்சு செய்ய வச்சாரு. இன்னைக்கு சொல்றார், என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகள் நான் செய்தவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள். இயேசுவை கூப்பிடலாமா? அவருக்கு தேவை இருதயம் திறக்கப்பட்டவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள், இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். உன் வேலை என்ன தெரியுமா? அவரை முன் வச்சு ஓடுறதுதான் வேலை, ஓடுறதுதான் வேலை. பணம் எதுக்கு மகனே உதவி செய்யும்? உன் தலைவலி கூட பணம் காணாது. கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி எதையும் அனுபவிக்காம கையில நீ சேர்த்து வச்சு எதுல நீ உயர முடியும்? இயேசுவை கூப்பிடலாமா? இயேசுவே, இயேசுவே.